ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ளஸ்ஸு மைனஸு மாடுலோ ஆப்ரேட்டர் டிவிஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன சொல்லலாம், ஸ்பெஷல் சிம்பிள் சொல்லலாம். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். எது மேலே? ஆப்ரண்ட் மேலே. ஆப்ரண்ட் மீன்ஸ் உதாரணத்துக்கு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இந்த ப்ளஸ் வந்து என்னது? ஆப்ரேட்டர். இந்த ஏவும் பியும் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகேவா? அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். அடுத்து யூனரி. ஓகேவா? அர்த்தமெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் இருக்கும். யூனரி அப்படிங்கிறது என்னது? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் யூனரி ப்ளஸ் யூனரி மைனஸ் லாஜிக்கல் நாட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ரண்ட் மேலே தான் நடக்கும். சிங்கிள் ஆப்ரண்ட்னா இப்போ ஏ அல்லது பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் மேலே தான் இந்த ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர் அல்லது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இதில் டெர்னரியும். ஓகேவா? டெர்னரி பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் போட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம இந்த வீடியோ போடுவோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிலாங்ஸ் டு தட் கிளாஸா அப்படின்னு செக் பண்ணுறது. விச் மீன்ஸ் தட் கிளாஸ்னா இப்போ புரியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து எப்போ இதுக்குரிய வீடியோ நமக்கு வரும்னா கிளாஸும் ஆப்ஜெக்ட்டும். ஓகேவா? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நடத்துனதுக்கு அப்புறம் இதுக்குரிய வீடியோ வரும். இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நடத்துனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா புரியும். இதுவும் இந்த சீரியலில் வராது. ஓகே? இந்த சீரியஸில் இப்போ இதெல்லாமே தனித்தனி வீடியோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது இந்த அர்த்தமெட்டிக் யூனரி அசைன்மெண்ட் எல்லாமே தனித்தனி வீடியோவாக தான் வரும். ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் உள்ள போய் பாருங்க, கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா இப்போ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே லைன்ல ஓகேவா மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு ஏ பிளஸ் பி மைனஸ் சி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எதை பொறுத்ததுன்னா இந்த ப்ரெசிடென்ஸை பொறுத்து தான். ஓகேவா? எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த அசோசியேட்டிவிட்டியை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டியா அல்லது ரைட் அசோசியேட்டிவிட்டியா. இதை வந்து நம்ம அடுத்து போக போக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரையும் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நம்பரை என்ன பண்ணுவோம், சம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது போக கன்கார்டினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங் ஆனால் நடத்தலை, பட் இதே வீடியோவில் பார்த்தலாம். இதில் இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும், நிறையவே இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் அதை பார்த்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் தெரியும். ரெண்டு வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் வேல்யூலேருந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வேல்யூவை. மல்டிப்ளிகேஷன் சொல்ல தேவையில்லை. டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும், நமக்கு கோசண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம் அல்லது ரிமைண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது வந்து ரிமைண்டரை நமக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்லாம் எப்போ நமக்கு பெருசாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மு சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து 1 2 1 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, இதை வந்து பாலிண்ட்ரோமா செக் பண்ணுங்க. ஓகேவா? பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்பரை என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ இந்த டிஜிட்டை ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே கொண்டு வரணும், தென் இந்த டிஜிட்டை கொண்டு வரணும், அடுத்து இந்த டிஜிட்டை இங்கே கொண்டு வரணும். இது இந்த கூட வேணாம், நம்மகிட்ட 1 2 3 அந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ரிவர்ஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் இப்போ ரிவர்ஸ் பண்ணணும்னா எனக்கு இந்த டிஜிட் தனியாக வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் தனியாக வேணும், அடுத்து இந்த டிஜிட் தனியாக வேணும். அப்போ இந்த மாதிரி டிஜிட்ஸ் தனியாக வேணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வேலையை பண்ணுவோம். இப்போ இதை வந்து இப்போ சொல்லலாம், பட் இப்போ வேணாம். இது எப்போ சொல்லலாம்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் நடத்துனதுக்கப்புறம் இஃப் லூப் ஒயில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடத்துனதுக்கப்புறம் சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தனி டிஜிட்டாக வேணும் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சம் இருக்கும், அது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக சம் பண்ணணும். 1 + 2 + 3 இப்போ சம் பண்ணால் என்ன இருக்குது, 5 6ன்னு வேல்யூ வருதா?
ஸோ இதுக்கும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு சீரியஸ் போடுவோம், அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இல்லை நீங்களே இப்போ யோசிச்சு பார்க்குறதுனாலும் பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஓகே, ஸோ எக்லிப்ஸ் போயிடலாம். ஸோ எக்லிப்ஸில் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்? கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்கணும்? ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரா? ஓகே, ஸோ arithmetic ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? இதோ இருக்குது. உங்களுக்கு தெரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தான் க்ரியேட் பண்ண தெரியும்ல. நீங்கள் நோட் பேடில் தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஓகே, நிறைய ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இவனும் தேவையில்லை, இவனும் தேவையில்லை. ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் அடிஷன் பார்த்தோமா? ஸோ அடிஷனுக்கு இன்டீஜர் ஏ பி ஆட் அப்படின்னு 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ என்னது? 10. அடுத்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 20ன்னு பண்ண வேணாம், ஒரு 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3. எனக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் வேணும்னா அடிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், தென் டிவிஷன், மாடுலோ ஆப்ரேட்டருக்கு மாட் அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி, ஓகேவா? ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி, இதை வந்து நம்ம எங்கே இப்போ ஸ்டோர் பண்ணணும்? ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். வேரியபிளோட பேர் ஆட். ஓகே, தென் ஏ மைனஸ் பி. ஓகே, இதை இங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடலாம். தென் ஏ ஸ்டார் பி, இதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, தென் வந்து டிவிஷன் ஏ டிவைடட் பை பி, இதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க? div அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, தென் ஏ மாடுலஸ் ஆப்ரேட்டர் எங்கே இருக்கு? இதாக இருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ரிமைண்டர் ஆப்ரேட்டருக்கு நம்ம மாட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு SOSO அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸுக்கு அடிஷன். ஓகே, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடிஷன் பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் வந்து சம் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளே பாஸ் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறோம்? ஒரு இன்டிஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணும்? இதை பிரிண்ட் பண்ணிட்டு அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி subtraction, then multiplication, so MUL, okay, then div, division. அடுத்து ரிமைண்டர் ஆப்ரேட்டருக்கு சொல்லணும். ரிமைண்டர் ஆப்ரேட்டருக்கு சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, அடிஷன்
13 வந்துருச்சு. சப்ட்ராக்ஷன் 7 வந்துருச்சு. மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து 10 × 3 30. ஓகே, டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்திருக்கு. ரிமைண்டர் வந்து ஆமாம், ரிமைண்டர் வந்து 3 1 தான் வரும். ஏன்னா 3 × 3 9. அப்போ ரிமைண்டர் வந்து 1. இங்கே வந்து கோசன்ட் வரும். ஸோ 3ன்னு வந்திருக்கு. ஆனால் கோசன்ட் ஆக்சுவலாக நமக்கு என்னன்னு வந்திருக்கணும், 3.33 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஏன்னா 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் அப்படி தானே வரணும். ஆனால் நமக்கு இங்கே ஏன் வந்து 3ன்னு வந்திருக்குன்னா, நம்ம இண்டீஜர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இண்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன ஆயிடுச்சு, நமக்கு 3ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு அது வந்து ஃப்ளோட்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்பிளிசிட்டாக என்னவா பண்ணணும், டைப் காஸ்டிங் பண்ணணும். அது எப்படி பண்ணுவீங்க, எக்ஸ்பிளிசிட்டாக ஃப்ளோட் அப்படின்னு இங்கேயும் பண்ணணும். ஸோ இங்கே பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எரர் வரும், பார்ப்போம் வருதா அப்படின்னு. அப்பயும் என்ன பண்ணல, வரல. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், இதையும் ஃப்ளோட்டாக மாற்றணும். இப்போ இந்த டிவ்வை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூக்கிடலாம். இந்த இடத்துல நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளிசிட்டாக டைப் பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்காக தான் அந்த டைப் பேஸ்டிங் வந்து நடத்திட்டு இங்கே வந்தது. FLOAT. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இது தேவையில்லை, இந்த டைப் பேஸ்டிங். இப்போ நான் வந்து பாருங்க 3. எதையோ சேவ் பண்ணாம வந்துட்டேனா, எங்கேயோ எரர் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல 2 கமா விழுந்துருச்சு. ஸோ அந்த கமா வந்தா என்ன எரர்னு பார்ப்போமா. இங்கே பாருங்க, அன்ரிசால்வ்டு கம்பைலேஷன் ப்ராப்ளம்னு த்ரோ பண்ணியிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் எரர் ஆன் டோக்கன். இதை வந்து டோக்கன்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த கமாவை. ஸோ இப்போ 2 டோக்கன் இருக்குது, அதை ஒன்று டிலீட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கன்சோலில் என்ன எரர் வருது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்ததுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. தொடர்ந்து எரர் அடிக்க என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அதை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வரப்போ தானாகவே நமக்கு அது ஃப்ளோ வரும். சும்மா அப்படியே அதை கொண்டு போய் ஏதாவது ஏஐயில் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, தென் மறுபடியும் அந்த கூட கொண்டு வந்து போட்டு அவுட்புட் எடுக்கிறதுல நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டத அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்து நமக்கு இங்கே மிச்சம் என்ன வச்சுட்டு வந்தேன்னா, இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். இங்கே தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன சொல்லிட்டோம், கன்கார்டினேட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டாச்சுல. இப்போ கொஞ்சம் பாருங்க, அடுத்து என்ன பண்ணுறேன்னு மட்டும், SO அப்படிங்கிற system.out.printlnல நான் 10 + 20 அப்படிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு. என்ன வரும், 30. இப்போ சம் பண்ணுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டபுள் கோட்ஸில் கொடுத்தாலே அது வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங்கு ஒரு 20 அப்படிங்கிற நம்பரை நம்ம பாஸ் பண்ணோம்னா அது என்னது, இந்த லிட்டரில் என்னவா கன்சிடர் பண்ணும், கம்பைலர் இண்டீஜராக தான் கன்சிடர் பண்ணும். இதை தான் லிட்ரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். 10 + 20 30ன்னு வருதா, இல்லை எரர் த்ரோ பண்ணுதா, இல்லை வேறு எதுவும் வருதா அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, கன்கேட் பண்ணிடுச்சு. எதுவும் சம் பண்ணலாம் இல்லை. 10 தென் 20. இங்கே அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அதாவது ப்ளஸ் சிம்பிளாக யூஸ், அதாவது சம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த ஆப்ரேட்டர் இங்கே பாருங்க கன்கேட் பண்ணுது. எப்போ கன்கேட் பண்ணுதுன்னா, இந்த ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் இருந்துட்டா இந்த மாதிரி தான் கன்கேட் பண்ணும். ஓகேவா? இதே இது அடுத்த லாஜிக் பாருங்க. SO என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு 10 தென் ஒரு 20 தென் இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிற. இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, 10 + 20 சம் பண்ணிடும். ஜாவா அப்ளிகேஷன் இந்த 10 + 20 சம் பண்ணிடும். இது வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். சம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் 30 + இங்கே என்ன ஸ்ட்ரிங்கை பார்த்துருச்சா, ஸ்ட்ரிங்கை பார்த்ததும் என்ன பண்ணும், கன்கேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்கலாம்ல. இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, நீங்கள் வரப்பையும் கேட்கலாம், இதை பற்றின ஐடியா இருக்கா அப்படின்னு. இது வேற ஏதாவது ட்ரிக்கியாக இருக்கலாம்னா எப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒன்று டைப் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். system.out.println
ஹலோ 20 + 20 + சரத் அப்படிங்கிற பண்ணுறோம்னா இங்கே என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா, இதுக்கு என்ன அவுட்புட் வரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஹலோ அப்படிங்கிறது என்னது? ஸ்ட்ரிங்கை பார்த்துட்டாலே அடுத்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ ஹலோ 10ன்னு வரும். ஓகேவா, ஹலோ 10ன்னு வரும். தென் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20யை சம் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்போ ஸ்ட்ரிங்கை பார்த்துருச்சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் தென் ரிமைனிங் எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா கன்வெர்ட் தான் பண்ணும். அப்போ இங்கே என்ன வரும்னா ஹலோ 1020 சரத் அப்படின்னு வரும். வருதா? ஹலோ 1020 சரத் அப்படிங்கிறதா வேல்யூ. புரியுதா? ஸ்ட்ரிங்கை பார்த்துருச்சுனாலே என்ன பண்ணுவோம்? அது அடுத்து கன்கார்டினேஷன் நடக்கிறதுக்கு தான் ப்ரிசிடென்ஸ் ஹையாக இருக்கும். வேற ஏதாவது விட்டுருக்கனா? ஓகே, இதான் நம்பர் ஸ்ட்ரிங் வந்தால் என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ணும். லெஃப்ட் டு ரைட் எவால்யூஷன், அதாவது லெஃப்ட் டு ரைட். ஓகே, இது என்ன பார்ப்போம்? ஜாவா 1020ன்னு பிரிண்ட் ஆகும். ஜாவா 10 to 10. அடுத்து டிவிஷன் பை 0, இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிவிஷன் பை 0 கான்செப்டுக்கு SYSO சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் ஒரு இன்டிஜர் நம்பரு, ஏன்னா 10 வந்து என்ன சொல்லுவோம் பை டிஃபால்ட்டா எல்லுன்னு போட்டால் தான் அது லாங். இந்த மாதிரி இதாக இருந்தால் இன்டிஜராக தான் எடுத்துக்கும். ஓகேவா, டிவைடட் பை 0. இப்போ இன்டிஜரை 0வால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? அப்பா கிடைக்குது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது. என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது? அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன். இது ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா, ஏதோ ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது அப்படின்னு கேட்டால் அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதா உங்களுக்கு ஆன்சராக இருக்கணும். ஓகேவா, பிகாஸ் டிவைடட் பை 0. ஓகே, இதை நான் ஃப்ளோட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ஃப்ளோட் அல்லது டபுள். ஓகேவா, இது ஃப்ளோட்னு சொல்லுவீங்களா டபுள்னு சொல்லுவீங்களாப்பா இந்த 10.0வை? அதாவது விச் மீன்ஸ் கம்பைலர் என்னவா கன்சிடர் பண்ணும்? இந்த 10.0வை ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணுமா டபுளாக கன்சிடர் பண்ணுமா? டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம். இந்த மாதிரி நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலை சஃபிக்ஸில் அப்படின்னா அது என்னவா கன்சிடர் பண்ணும்? டபுளாக கன்சிடர் பண்ணும். ஓகேவா, ஃப்ளோட்டுன்னு கன்சிடர் பண்ணலாம், எஃப்னு கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ ஃப்ளோட். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில் 0வால் டிவைட் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃபினிட்டி கிடைக்குது. ஸோ அங்கே 0 கிடைச்சிச்சு, இங்கே என்ன கிடைக்குது? எது? இன்டீஜரை 0வால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸப்ஷன் கிடைச்சிச்சு, அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் கிடைச்சிச்சு. இங்கே பாருங்க இன்ஃபினிட்டி கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வந்து 2's காம்ப்ளிமெண்டாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னு இப்போதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரஸன்டேஷன். ஆமாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஓவர்ஃப்ளோ அண்டர் ஃப்ளோவில் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 754, அதாவது விச் மீன்ஸ் IEEE 754 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு ஸ்டோர் ஆச்சு. ஓகேவா, அதுதான் இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் இதுதான் இப்போ சொன்னேன் அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுச்சு. ஏன்னா இன்டிஜர் வந்து ஒரு ஃபைனட் ஹோல் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ 0வால் டிவைட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வேலிட் இன்டிஜராக கிடையாது, அதனால எக்ஸப்ஷனை ஜாவா த்ரோ பண்ணிடுச்சுங்கிறதான் ஆன்சராக இருக்கணும். ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிவைஷன் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா டபுள் அண்ட் ஃப்ளோட் சப்போர்ட் 3 ஸ்பெஷல் வேல்யூஸ் டிஃபைன்டு பை IEEE 754. நம்ம பார்த்தோம் ஓவர்ஃப்ளோ நடக்கிறப்ப, அதாவது மேக்ஸிமம் சைடு ஓவர்ஃப்ளோ நடக்கிறப்ப ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா, தென் வந்து நெகட்டிவ் சைடு ஓவர்ஃப்ளோ நடக்கிறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி. நாட்டே நம்பருக்கு நான் சொல்லலை, நாட்டே நம்பர் எப்போ நடக்கும்னா 0/0 அந்த கேஸுக்கு நாட்டே நம்பர் நடக்கும். இப்போ மேத்தமெட்டிக்கலாக அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இதுதான். ஓகேவா, கால்குலஸில் இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு. ஓகேவா, அதாவது எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் சிம்பிள் போட்டால் என்ன இருக்கும்? ப்ளஸ் சைடில் வந்து 0 வருது. ஓகேவா, 0வை க்ளோஸாக நெருங்கி வருது. ஓகேவா, ப்ளஸ் சைடு வந்து 0, இந்த இடத்துல -1 அப்படின்னு இருக்குன்னா கிராஃபில் இந்த டைரக்ஷனில் வரதா ப்ளஸ். ஸோ தென் இப்போ 10/1 அப்படிங்கன்னா நமக்கு 10 கிடைக்கும். அடுத்து 10/0.1 அப்படின்னா 100 கிடைக்கும். இந்த மாதிரி க்ளோஸாக நெருங்கி வர இந்த பக்கம் இருக்க வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் 0.1 வரும்போது
100. அடுத்து 0.01 வரும்போது என்னது 1000. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டாக வரப்ப அடுத்து இன்னொரு 0.01 0.001 வரப்ப இந்த மாதிரி 10,000 இந்த மாதிரி வருதுன்னு வைங்க. ஸோ ஜீரோவை க்ளோஸாக நெருங்கி வர என்ன ஆகுது, வேல்யூ வந்து பெருசாகிட்டே வருது, லார்ஜ் ஆகிட்டே வருது. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு ஜீரோவை நெருங்க என்ன ஆயிரும், பிளஸ் இன்ஃபினிட்டியே த்ரோ பண்ணும். ஸோ அதனால பிளஸ் இன்ஃபினிட்டி நமக்கு கிடைச்சது. இதே இது இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம்னா, ஓகேவா, இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இங்கே ப்ளஸ், அங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ். ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஸில் இது எக்ஸ் ஆக்சிஸா, இங்கே வந்து -1 இருக்கா, -1 இருக்குன்னா டுவார்ட்ஸ் இப்படி போகுது. ஓகேவா, நெகட்டிவ் சைட்லேருந்து ஜீரோவை அது க்ளோஸாக என்ன பண்ணுது, நெருங்கி வருது. ஸோ அப்படி நெருங்கி வரப்போ ஃபஸ்ட்டு -1னா -10, அடுத்து -0.1னா ஸோ வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குது, டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ டிகிரீஸ் ஆக மேக்ஸிமம் டிகிரீஸ் ஆக எங்கே போய் முடியும், மைனஸ் இன்ஃபினிட்டியில் முடியும். ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது ஆன்சர். நாட் ஏ நம்பர் அப்படின்னா என்னன்னா 0/0 அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு யூனிக்கா எந்த வேல்யூவும் கிடைக்காது. அந்த ஈக்குவேஷன்லாம் சொல்லணும்னா இப்படிதான் சொல்லுவோம், kx டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. இப்போ எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த கேஸில் இப்போ எக்ஸோட ஒருவேளை கேவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா, ஓகேவா, நமக்கு ஃபார்முலா என்னது, kx ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு கே. இதுதான் ஃபார்முலா. இப்போ கேவோட வேல்யூ 1 இருக்குன்னு வைங்க. ஓகேவா, கேவோட வேல்யூ 1 இருந்தால் இந்த இடத்துல இருக்கும் x/x ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகேவா, இப்போ x/xக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 1 கிடைக்குது. இதே இது கேவோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா, கேவோட வேல்யூ 2ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணா 2x/x வரும். அப்போ இந்த எக்ஸையும் கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். தென் கேவோட வேல்யூ 5 நம்ம அசைன் பண்ணோம்னா இந்த 5 கட்டினா 5. இது எல்லாமே எதோட ரெப்ரசன்டேஷன், அந்த 0/0 உடைய ரெப்ரசன்டேஷன் தானே. ஏன்னா இது 0 0 0, அதுக்கு முன்னாடி கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 0/0 ரெப்ரசன்டேஷனுக்கு சேம் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஒரு டைம் 1 கிடைக்குது, ஒரு டைம் 2 கிடைக்குது, ஒரு டைம் 5 கிடைக்குது. இந்த மாதிரி அன்டிட்டர்மின்டா என்ன பண்ணுது, நமக்கு வேல்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னா இதை நாட் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, -0.0 divided by 0.0 என்ன கிடைக்கும், நாட் ஏ நம்பர் அப்படின்னு கிடைக்குதா. இதை உங்ககிட்ட இன்டர்வியூல கேட்கலாம். ஓகேவா, எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொஸ்டின் பார்த்துங்க. ஓகேவா, இதுதான் இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து 10/0 அப்படின்னு பார்த்ததும் என்ன சொல்லுவீங்க, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆனா இது வந்து என்ன வேல்யூ, ஆக்சுவலா டபுள் வேல்யூ, அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன். அப்போ என்ன கிடைக்கும், பிளஸ் இன்ஃபினிட்டி கிடைக்குங்கிறதா ஆன்சர். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து இதை அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் மறந்துடுவீங்க. ஸோ கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. அப்பப்போ நான் வந்து அந்த கிவ்ஸும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன், அதையும் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நோட்ஸும் எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணி நோட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூனரிக்கு வந்து அடுத்த வீடியோ போடலாம். ஓகேவா, தேங்க்யூ.